தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 குவாரிகளுக்கு 3 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத குவாரிகளுக்கு துணையாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கனிம வளத்துறை அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். குவாரிகள் மூடப்பட்டு அபராதம் விதித்ததெல்லாம் சரி, அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். கனிம வளத்துறை அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக செயல்பட்ட 2 குவாரிகளுக்கு 3 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அபராதம் விதிக்கப்பட்டு குவாரிகளும் மூடப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூரில் சட்டவிரோத கல் குவாரிகள் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் 2 குவாரிகளுக்கு 3 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பதில் மனு குறிப்பிட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக செயல்பட்ட 2 குவாரிகளுக்கு 3 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அபராதம் விதிக்கப்பட்டு குவாரிகளும் மூடப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குவாரிகள் மூடப்பட்டு அபராதம் விதித்ததெல்லாம் சரி, அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணியன், வழக்கின் விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஷ். மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த மணல் மற்றும் கிராவல் மண் குவாரிகளை தடை செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் சட்டவிரோத குவாரிகளுக்கு துணை போன அதிகாரிகள் மீது அரசு உரிய துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று உத்தரவிட்டுள்ளது. காவேரி நீர்வள பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் மோகனசுந்தரம் தாக்கல் செய்த மனுவில் மேலூர், திருவாரூர், இடையப்பட்டி, கிடாரப்பட்டி, பொய்கரைப்பட்டி, இளஞ்சிப்பட்டி, சத்திரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் கண்மாய் பகுதிகளுக்கு எந்த அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக மணல் மற்றும் கிராவல் மண் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். மேலும் 30 அடிக்கு அதிகமாக மண் தோண்டப்பட்டதால் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அழகர்மலை வனப்பகுதியில் இருந்து வரும் இயற்கை நீர்வழிகள் அளிக்கப்பட்டதால் விவசாயத்திற்கான நீர்வரத்து தடைப்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. தினமும் 250க்கும் மேற்பட்ட லாரிகளில் மண் கடத்தப்படுவதாகவும், உள்ளூர் வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளின் துணையுடன் போலி அனுமதி சீட்டுகளை பயன்படுத்தி கனிம கொள்ளை நடைபெற்று வருவதால் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருவாரூர் மற்றும் கிடாரப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக கிராவல் மண் எடுத்து விற்பனை செய்து தொடர்பாக கனிம வளத்துறை இணை இயக்குனர் ஆய்வு நடத்தி கீழவளவு காவல் நிலையத்திற்கு 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட 2 குவாரிகளுக்கும் மொத்தம் 3 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அவை மூடப்பட்டு விட்டதாகவும் நீதிமன்றத்தின் அறிக்கையில் தாக்கல் செய்துள்ளார். இதையடுத்து நீதிபதிகள் குவாரி உரிமையாளர்களுக்கு 3 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சட்டவிரோத செயலுக்கு துணை போன அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். மனுதாரர் தரப்பில் சட்டவிரோத குவாரிகளை நடத்தியவர்களுடன் உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் குற்றவியல் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் சட்டவிரோத குவாரிகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் குற்றவியல் நடவடிக்கையும் தொடங்கப்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். அதே வேளையில் கனிம வளத்துறை அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பது குறித்து அரசு உரிய முடிவெடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.